திருக்குறள். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேற் செல்லும் இடத்து. குறள் விளக்கம். அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும் போது தன்னை விட வலியவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும். இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். 95% மேல் பஸ்கள் இயக்கம். அமைச்சர் சிவசங்கர். சென்னையில் வருமான வரித்துறை சோதனை. கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் நுழைந்த அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர்கள். நெல்லை, தூத்துக்குடி உள்பட 4 மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. பாளையில் பள்ளி மாணவருக்கு பாலியல் தொந்தரவு, வழக்குரைஞர் கைது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 95% மேல் பஸ்கள் இயக்கம். அமைச்சர் சிவசங்கர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து அவர் கூறியதாவது: தமிழகம் முழுவதும் பஸ்களை முழுமையாக இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கான அகவிலைப்படியை நிதி நெருக்கடியால் வழங்க முடியாத நிலை உள்ளது. அதிமுக ஆட்சியில் நிராகரிக்கப்பட்ட கோரிக்கைகள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. கருணை அடிப்படையில் வேலை, புதிய பணியிடங்கள் நிரப்புதல் ஆகிய 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கோரிக்கைகள் வைக்கப்படாமலேயே தீபாவளிக்கு 20% போனஸ் வழங்கப்பட்டது. அண்ணா தொழிற்சங்கத்தோடு மற்ற தொழிற்சங்கங்கள் இணைந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது வருத்தம் அளிக்கிறது. திமுக எப்போதும் தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இயக்கம். முன்வைக்கப்பட்ட 6 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையை நிறைவேற்றத்தான் அரசு சார்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. தொழிற்சங்கம் என்பது மக்களுக்காகத்தான். கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தலாம், ஆனால் அது மக்களை பாதிக்க கூடாது. இந்தியாவிலேயே எந்த ஒரு போக்குவரத்து கழகத்திலும் இங்குள்ளது போன்ற கட்டமைப்பு இல்லை. 95% மேல் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு அவர் கூறினார். சென்னையில் வருமான வரித்துறை சோதனை. சென்னையில் தனியார் நிறுவனங்களின் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தீநகர், மந்தைவெளி, புரசைவாக்கம், மயிலாப்பூரில் உள்ள தனியார் நிறுவனங்களில் சோதனை நடக்கிறது. தீநகர் பசுலா சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சோதனை நடைபெறும் இடங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டு உள்ளனர். வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தொடர்ந்து சோதனை நடக்க வாய்ப்புள்ளதால் சோதனை நிறைவடைந்த பின்னரே இது குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என்று வருமான வரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நமது பயணத்தின் முக்கிய மைல்கல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கடந்த 2 நாட்களாக நடந்தது. இந்த மாநாட்டில் ரூபாய் 6.64 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது. இதன் மூலம் 27 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் கூறியிருப்பதாவது: உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 இந்தியாவே வியக்க வெற்றிகரமாக நடத்தி காட்டிய தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, அரசு உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. 2 நாள் மாநாடு 20,000 தொழில்துறை பிரதிநிதிகள் பங்கேற்புடனும் 39 லட்சம் மாணவர்கள் பார்வையிடவும் பல புதுமைகளோடு தமிழ் பண்பாட்டின் பெருமிதங்களை பறைசாற்றி நடந்தேறியுள்ளது. நமது திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு இளைஞர்களும் மகளிரும் உயரும் திட்டங்களையும் செயல்களையும் செயல்படுத்தி வருகிறோம். அதில் மிகப்பெரிய பாய்ச்சல் தான் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024. எல்லோருக்கும் எல்லாம், எல்லா மாவட்டங்களுக்குமான பரவலான வளர்ச்சி என்ற நமது பயணத்தின் இது முக்கிய மைல்கல். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் நுழைந்த அண்ணாமலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இளைஞர்கள். தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று 2வது நாளாக என் மண் என் மக்கள் நடைபயணம் நடைபெற்றது. இதற்காக மேட்டூரில் இருந்து நேற்று மாலை பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை வரும் வழியில் பொம்மிடி அடுத்த பள்ளிப்பட்டி லூர்து மலை அன்னை மேரி தேவாலயத்திற்கு வந்தார். தொடர்ந்து லூர்து அன்னைக்கு மாலை அணிவிக்க சென்றார். அப்பொழுது கிறிஸ்தவ இளைஞர்கள் சிலர் அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். அப்பொழுது மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரத்தில் என் மக்களின்
இறப்பை ஏன் கேட்கவில்லை என கேள்வி கேட்டு நீங்கள் மாலை அணிவிக்க கூடாது என உள்ளே வராதே திரும்பி போ என கிறிஸ்தவ இளைஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து முழக்கமிட்ட இளைஞர்களிடம் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மணிப்பூரில் எங்கள் மக்கள் தாக்கப்பட்டனர், அதற்கு பாஜக தான் காரணம், இந்த இடம் புனிதமானது, இங்கே நீங்கள் வரக்கூடாது என ஆவேசமாக பேசினர். இதனை அடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை அந்த இளைஞர்களை சமாதானப்படுத்தியும் இளைஞர்கள் எங்கள் அன்னைக்கு மாலை அணிவித்து இழிவுபடுத்த வேண்டாம் என கூறி மாலை அணிவிக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். பின்னர் அண்ணாமலை லூர்து மாதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பாப்பிரெட்டிப்பட்டி நோக்கி சென்றார். தொடர்ந்து லூர்து மாதா அன்னை சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த பாஜக தலைவர் அண்ணாமலையை இளைஞர்கள் தடுத்து முழக்கமிட்ட சம்பவத்தால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை, தூத்துக்குடி உள்பட 4 மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் செவ்வாய்க்கிழமை பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. மாநிலத்தில் திங்கட்கிழமை காலை வரை பதிவான மழை அளவின்படி அதிகபட்சமாக சீர்காழியில் 240 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் கூறியுள்ளது. இம்மையம் சார்பில் திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட அறிவிப்பு, வட தமிழக கடலோர பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். புதன்கிழமை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். வியாழன் முதல் சனிக்கிழமை வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. செவ்வாய், புதன் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதி, இலங்கை கடலோர பகுதி மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பை அருகே ஜபக்கூட்டம் நடத்துவதை எதிர்த்து போராட்டம். அம்பாசமுத்திரம் அருகே கௌதமபுரி கிராமத்தில் அனுமதியின்றி வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாசமுத்திரம் அருகே உள்ள கௌதமபுரியில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் 150 குடும்பத்தினர் வசிக்கின்றனர். இந்த நிலையில் அங்கு அனுமதியின்றி ஜபக்கூடம் கட்டுவது குறித்து புகார் அளித்ததை அடுத்து கட்டிட பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனை அடுத்து ஜபக்கூட்டம் கட்ட முயன்றவர் தனது வீட்டிலேயே ஜபக்கூட்டம் நடத்தி வந்துள்ளார். இது குறித்து ஊர் பொதுமக்கள் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லையாம். இதனைத் தொடர்ந்து தங்களது வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை கருப்பு கொடியேற்றி அந்த கிராமத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இந்து முன்னணி திருநெல்வேலி கோட்ட தலைவர் தங்க மனோகர், மாவட்ட பொதுச் செயலர் நாகராஜன், மாவட்ட செயலர் ஜெயபால், மாவட்ட துணைத் தலைவர் மாரியப்பன், மாவட்ட பொறுப்பாளர் குணா, மில்லர் கார்த்திக், கோபி, வேல்பாண்டி, சண்முக பாண்டியன், பொன்ராஜ் உள்ளிட்ட அக்கிராமத்தை சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் திங்கட்கிழமை திரண்டனர். தங்களது குடும்ப அட்டை, ஆதார் அட்டை ஆகியவற்றை ஒப்படைக்க போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் வட்டாட்சியர் சுமதி பேச்சு நடத்தி புதன்கிழமைக்குள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பாளையில் பள்ளி மாணவருக்கு பாலியல் தொந்தரவு, வழக்குரைஞர் கைது. பாளையங்கோட்டை குல வணிகர்புரம் செல்வ விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். வழக்குரைஞரான இவர் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவர் ஒருவரை கடந்த 4ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி சென்ற போது அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவனின் பெற்றோர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து செந்தில்குமாரை வெள்ளிக்கிழமை கைது செய்தனர். இந்த நிலையில் செந்தில்குமார் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறியதை அடுத்து அவரை போலீசார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். பெண்ணுக்கு மிரட்டல் விடுத்தவர் கைது. மூன்றடைப்பு வெல்கம் காலனியைச் சேர்ந்த கோமதி என்பவருக்கும், மூன்றடைப்பு அரிசி ஆலை தெருவை சேர்ந்த சுபாஷ் என்பவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் ஜனவரி 6ஆம் தேதி கோமதி வீட்டில் இருந்தபோது அங்கு வந்த சுபாஷ் அத்துமீறி உள்ளே நுழைந்து கோமதியை அவதூறாக பேசி
கையால் தாக்கியதுடன் மிரட்டல் விடுத்து சென்றாராம். இது குறித்து கோமதி மூன்றடைப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல் உதவி ஆய்வாளர் அபினேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சுபாஷை ஞாயிற்றுக்கிழமை கைது செய்தார். பொங்கல் பண்டிகை மஞ்சள் குலை அறுவடை தொடக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலியில் மஞ்சள் குலை அறுவடை பணி தொடங்கியுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பொங்கல் பொருட்களில் முக்கியமானதாக கருதப்படும் மஞ்சள் குலைகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகன்குளம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, திருநெல்வேலி நகரம், பொட்டல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பயிரிடப்பட்டது. கடந்த மாதம் பெய்த கனமழையால் சில இடங்களில் மஞ்சள் குலைகள் அழிந்த போதிலும் மற்ற இடங்களில் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தன. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் புதிதாக திருமணமான பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து பொங்கல் சீர்கொடுக்க தொடங்கியுள்ளது. இதில் இடம்பெறும் பிரதான பொருளான மஞ்சள் குலை அறுவடை தொடங்கியுள்ளது. பல இடங்களில் சிறப்பு பூஜை செய்து மஞ்சள் குலை அறுவடையை விவசாயிகள் தொடங்கினர். மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு வேண்டும், ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் கானார்பட்டி கிராமத்தில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இழப்பீடு கோரி அப்பகுதி விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கானார்பட்டி கிராம மக்கள் அளித்த மனு, எங்களுடைய கிராமத்தில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் ஆரியனார், அம்மன் ஆகிய நெற்பயிர்களை பயிரிட்டிருந்தோம். இந்த பயிர்கள் 120 நாட்களில் அறுவடைக்கு வரும். நாங்கள் நடவு செய்திருந்த பயிர்கள் 75 நாட்களை கடந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக நெற்பயிர்கள் வயலிலேயே சாய்ந்துவிட்டன. இதனால் எங்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு ரூபாய் 35,000 வரை செலவு செய்திருந்த நிலையில் தற்போது பயிர்கள் சாய்ந்ததால் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பலர் நகைகளை அடகு வைத்து நடவு செய்திருந்தோம். எனவே எங்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 35,000 இழப்பீடு வழங்க ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேபோல் உளுந்து, பாசிப்பயிறு உள்ளிட்டவையும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அதற்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். மணப்படை வீடு ஊர் மக்கள், காமராஜர் சேவை சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அளித்த மனு. பாளையங்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட மணப்படை வீடு கிராமம் முதல் பொட்டல் கிராமம் வரை சாலைகள் ஆங்காங்கே குறுகி ஒரு பேருந்து மட்டுமே செல்லக்கூடிய நிலையில் உள்ளது. சாலைகளில் சில இடங்களில் வளைவுகள் இருப்பதால் விபத்துகள் நேரிடுகின்றன. பல ஆண்டுகளுக்கு முன்பு அகலமாக இருந்த இந்த சாலை ஆக்கிரமிப்புகளால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சாலையை விரிவுபடுத்தி வாகன போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும். நன்றி, வணக்கம்.